ஹலோ அண்ணா, அவன் மாட்டிங்கண்ணா அண்ணா, வந்துரு. இவன் சாவை பார்த்து இந்த ஊரே நடுங்கணும்டா. இதோ அண்ணனே வந்துட்டார்றா. ஏன்டா மூஞ்ச மூடி வச்சுக்கிறீங்க? மூஞ்செல்லாம் பார்த்தா சம்பவம்னே தோணாதுண்ணே. வெளில பொருளை கொடுறா. வாழ்க்கையிலே செய்ய போற முதல் தரமான சம்பவம் தான். இந்த சாவை பார்த்து ஊரே நடுங்கணும்டா. சார் இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட கிரிமினலோட ஃபைல். என்னது சார் இங்கே வர சொன்னீங்க? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஃபைலில் இருக்கும் எத்தனை மர்டர் பண்ணியிருப்பான்? சார் அவன் தான் சார் இந்த ஏரியாவிலே பெரிய ரோடு. கிட்டத்தட்ட 20-30 கொலை பண்ணியிருப்பான். எதுக்கு சார் அவன் ஃபைல் எடுத்துகிட்டு சொன்னீங்க? அவனை என்கவுண்டர் பண்ண சொல்லி மேல் இருந்து ஆர்டர் வந்திருக்கு. என்கவுண்டரா? நீ ஏன் பயப்படுற? இல்லை சார், இது வரைக்கும் என்கவுண்டர்லாம் பார்த்து இல்லை, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அவனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லு. சார், சேகர் பண்ண முதல் கொலையாக ஒருத்தனை செங்கலால் வச்சு சாவச்சது. அதுலேருந்து எல்லாரும் அவனை செங்கல் சேகர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவன் காசுக்காக கொலை பண்ணுற ஆள் இல்லை சார், சரியான காரணம் தான் இறங்கி செய்கிற ஆள் சார். ஆனால் அவனை பற்றி விசாரிச்சதில் அவனை நல்லதான் சார் சொல்கிறாங்க. நல்லவனா? எந்த ஊர்லடா நல்லவன் கொலை செய்யறான்? அப்படி இல்லை சார், அவன் பண்ணுற ஒரு கொலையிலும் ஒரு நாயாக இருக்கும் சார். சரி, அப்படியே போட்டோம். வர மார்ச் 8 அவனுக்கு என்கவுண்டர். ஓகே சார். சார் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களை பார்க்க ஒருத்தர் கீழே வெயிட் பண்ணுறேன் சார். ஏன் வீட்டுக்கு கீழே? அவனை டெரேஸ்க்கு வர சொல்லு. ஏய், நீ யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கு தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படியே போயிடு. சார், ஒரு குற்றவாளி தப்பி கேட்குறது ரொம்ப தப்பு சார். தப்பு பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சா அவங்க மேலே இப்படி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்களே சார். தம்பி, நீ சொல்கிறது தான் சரிதான்ப்பா. ஆனால் அவன் மேலே ஆக்ஷன் எடுத்தால் என் வேலைக்கு உள்ள வச்சிருவான். அப்போ உங்களால் எதுவும் பண்ண முடியாதா சார்? இதுதான்ப்பா நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தப்பு பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சோம் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியல. இதுதான் நம்ம ஊர். டே வெள்ள, காலிலேருந்தே வலதுகை வரை அரிப்பாகுதுடா. அப்பயே சொன்னேன் ஒழுங்கா தேய்ச்சி கொள்ளான்னு, கேட்டியா? டே அது இல்லடா, வலதுகை வச்சா காசு என்னங்க ஆயா சொல்லிடுறா. கை அரிச்சா காசு எப்படா வரும்? சொரிதாண்டா வரும். டே வெள்ள, அது வெயிட்டாக இருக்கான், பர்ஸ் அடிச்சிடலாமா? நான் போய் அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறேன், நீ பர்ஸ் அடிச்சிரு. ஜி டைம் என்ன ஆகுது ஜி? டைம் 10 ஜி. டேய் ஜி என்னாச்சு? பர்ஸ் அடிச்சிட்டான் ஜி, வாங்க. ஜி போயிட்டான் ஜி. ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ வச்சிருந்தீங்க? காசுலாம் இல்லை ஜி, அதில் ஒரு முக்கியமான ஒரு அட்ரஸ் இருந்துச்சு, எல்லாம் போச்சு. முக்கியமானவனா? யார் அவன்? அவனா ஜி? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த ஏரியாலே வெயிட் கை செங்கல் சேகர். ஆத்தி, இவன் நம்ம அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கானா? என்ன ஜி யோசிக்கிறீங்க? நீங்க ஏன் அவரை பார்க்கணும்? அவரால் ஒரு உதவி ஆகணும் ஜி. உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியும். மாவா, வண்டி அங்க இருக்கு, வா போலாம். இவங்க நம்ம உள்ள வரான். டேய் நீயா? என்னடா பர்ஸு? நம்ம உள்ள 2000 நோட்டை கட்டு கட்டா இந்த மாதிரி சொல்ற. உள்ள சல்லி பைசா கூட இவன் இல்லை. நம்பால்தான்ப்பா, உன்னை பத்தி தெரியாம உன் பர்ஸ்ல கை வச்சிட்டான். டேய், அப்போ நீங்கள் 2 பேரும் கூட்டி கால் வானீங்களா? அது ஏன் இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? டேய் விடுறா கருப்பு, அவன் நம்ம அண்ணனை பார்க்க வந்திருக்கான்டா. நான் அது அண்ணனா பார்க்க வந்திருக்கானா? ஏய், யாரா அது?
இவன் நம்ம பையன் தானே, ஏதோ மேட்ரு அவனை பார்க்க வந்திருக்கான். மேட்டர்லாம் இல்லை ஜி, ஒரு சின்ன சம்பவம். எங்கேருந்துடா பிடிச்சிங்க இவனை? ஜி உங்களால் முடியுமா முடியாதா? முதல்ல மேட்ரை சொல்கிறா. ஒருத்தனை கொல்லணும் ஜி, எவ்வளோ செலவு வந்தாலும் பரவாயில்ல. என்ன வெயிட்டு பயம் போல, எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துக்கோ. சரிடா. சரி, யாரை போடணும்? சார் அவன் ஒரு பிரபல தொழிலதிபரோட ஒரே பையன் சார். இது அவன் ஃபோட்டோ. நீ ஏன் அவனை கொல்லணும்? உங்களால் முடியுமா முடியாதா? நீ சொல்கிறவங்களாம் காரணம் எல்லாம் போட முடியாதுடா. முதல்ல காரணத்தை சொல்லு. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? முதல்ல காரணத்தை சொல்கிறா. என்ன பகையா? அப்படியே சொல்லலாம் சார். காரணம் சிறப்பாக இருந்தால் சம்பவம் இறங்கி செய்வான்னு இந்த சேகர். சரிங்க சார், நான் காரணம் சொல்கிறேன். சரிவா, அப்படியே உட்காந்து பேசலாம். உங்களுக்கு அண்ணன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்காங்களா சார்? இல்லைப்பா, எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. ஆனால் எனக்கு இருந்தால் சார் என் தங்கச்சி 13 வயசு தான் சார் ஆகுது. வீட்டிலேயே ரொம்ப செல்ல பொண்ணு சார். சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்போம் சார். அதனாலே அவன் மேலே தனி பாசம் தான் சார். இரு, இப்போயே அவன் தங்கச்சி பற்றி சொல்கிறேன். முதல்ல கேளுங்க சார். சொல்லு. ஒரு நாள் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போனேன் சார். ஆனால் சாயங்காலம் ரொம்ப நேரம் என் வீட்டுக்கு வரல. நாங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம் சார், ஆனால் கிடைக்கவே இல்லை. கடைசியாக 2 நாளுக்கு அப்புறம் கிடைச்சா சார். போனோமா 13 வயசு பொண்ணு என்னப்பா பண்ணாங்க? நான் டிவி நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கேன் சார். பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டாங்க, ஆசிட் வச்சுட்டாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் என் குடும்பத்துலேயே நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சார். அந்த நாய் என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணி கொடூரமாக கொண்டான் சார். அந்த நாய் கொல்லணும்னு வெறி சார். ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல சார். ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்குது. சரி சட்டப்படி தண்டனை வாங்கி தரலான்னு போலீஸ்கிட்ட போனேன் சார். ஆனால் என்னால் ஒன்றுத்தையும் கிழிக்க முடியல. கேட்டால் அவன் பெரிய இடமா. அதான் சார் வேறு வழி தெரியாமல் கடைசியாக உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். நீங்கள் தான் சார் ஏதாச்சும் பண்ணணும். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வெறியாது அவனை போடணுன்னு. செட்டு அவனை போடுறேன். சரிங்க சார். எவ்வளோ காசு சார் ஆகும்? இதுக்கு போய் காசு வாங்கணும், நான் அவனோட மோசமாயிடும்பா. நான் விட்றா, நான் என்னதான் ரவுடியாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல காரியம் மட்டும்தான் செய்வேன். இதை நான் உனக்கும் உன் தங்கச்சிக்காகவோ பண்ணலடா. இனிமேட்டு யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் பண்ணுறேன். இவன் சாவை பார்த்து இவன் பணம் நினைக்கிறவங்க கூட பைக் பண்ணுண்டா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ கவலைப்படாமல் போயிட்டு வாப்பா. வர மார்ச் 8 உனக்கு நல்ல செய்தி வரும். இன்னைக்கு அண்ணன் பேசுறதை கேட்டியாடா? என்னடா பேசினாரு? காசே வாங்காம சம்பவம் பண்றாரா? ஆமாண்டா, நம்ம அண்ணன் இப்போ நல்லவரா மாறிட்டாரு. மயிரா நல்லவனானா? அவனும் சம்பாதிக்க மாட்டான், நம்மளையும் சம்பாதிக்க விட மாட்டான். என்னடா நீயே எப்படி சொல்ற? இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது? அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்ற? நம்ம முன்னேறணும்னா மேல இருக்கணும், கீழே இறக்கி தாண்டா ஆகணும். அப்போ அண்ணனை போடலான்றியா? அதேதான், வர மார்ச் 8 அண்ணன் அவனை போட்டதும் நம்ம அண்ணனை போடுறோம். டேய் பிரச்சனை எதுவும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்றாவது, நீ என் கூட இருப்பல. பிரச்சனை எதுவும் ஆகாதுனாலும் அவன் கூட இருக்கேன்டா. மார்ச் 8 என் வாழ்க்கையில முக்கியமான நாள். நெஞ்சே வேண்டாம் நடுங்காதே, உன் அழகான கைகள் கொண்டு நீ அன்போடு என்னை அழுத்தடி. கண்ணே வேண்டாம் கலங்காதே, நான் உயிரோடு உன்னை மீட்கவே உன் விரலாலே என்னை மீட்டடி. தோட்டாக்களாய் நீங்கள் சேகரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். எஸ் சார். இந்தா அவனை தூக்கி எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணா.
இவனுங்க சேகரோட ஆளாச்சு. இவனுங்க இங்கே என்ன பண்ணுறானுங்க? இவனுங்க அந்த ரேபிஸ்ட் கடத்துறானுங்க. இவனுங்க எதுக்கு அவனை கடத்துறானுங்க? என்னவா இருக்கும்? ஹலோ சார். ஹலோ சொல்லுப்பா, எங்கே இருக்க? சார், நான் அந்த சேகரை ஃபாலோ பண்ணேன் சார். அவன் ஏதோ புதுசாக மர்டர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா தடுத்துடலாம் சார். அதுக்கு இப்போ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? சேகர் உண்மையிலே நல்ல காரணத்துக்காக கொலை பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டிய வேலையாக சேகரே செய்கிறான். இப்போ என்ன சார் நான் பண்ணோம்? ஜஸ்ட் லீவ் த பிளேஸ். சார், அப்போ அந்த சேகர் என்கவுண்டரு? நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஹலோ அண்ணே, அவன் மாட்டிங்கண்ணா அண்ணே, வந்துரு. என் வாழ்க்கையிலே செய்ய போற முதல் தரமான சம்பவம்டா. இவன் சாவை பார்த்து ஊரே நடுங்கணும்டா. அண்ணே, போலீஸ். என்ன பார்க்குற? இவனுக்கு போட்ட என்கவுண்டர் அவனுக்கு மாட்டியாச்சு. ஏன்னு யோசிக்கிறியா? இந்த பையன் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்தான். அந்த பையன் என்ன கேட்டான், இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு இப்படி நடந்துதான் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களான்னு. அவன் கேட்டது எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அவன் போன அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டோட பட்டியலில் நம்ம இந்தியாவும் ஒன்று. இது நம்ம நாட்டுக்கு கேஸுங்க. இதுக்கு மேலே இந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் நம்மளும் இதுக்கு காரணமாயிடும். இது அப்படியே சும்மா விடக்கூடாது. இந்த நாய் ஒன்றும் சும்மா விட்டுருந்தா இன்னும் பல பேர் பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பான். அதான் நானே அவனை போட்டு தள்ளிட்டேன். உன்னை பற்றி விசாரிச்சு பார்த்தேன். ஆக்சுவலி நீ பண்ணியிருக்க வேண்டிய கொலையெல்லாம் நான் பண்ணியிருக்க வேண்டியது. அதனால தான் உன் மேலே இருக்க கேஸ்லாம் அவன் மேலே மாற்றி அவனை என்கவுண்டருக்கு போட்டு தள்ளிட்டேன். இது நான் உனக்கு தர லாஸ்ட் சான்ஸ். எல்லாத்தையும் விட்டு வச்சுப்போம். சார், ஒரு நிமிஷம். நீ நல்லவர், எல்லாத்தையும் விட்டு நீ ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஏன்னா என் தொழில் இருக்கிற போட்டி அப்படி. எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா என்ன போகலான்னு ஊரில் பல பேர் காத்துன்னு இருக்காங்க. ஆனால் உனக்காக நான் எல்லாத்தையும் விடுறேன். எப்பவும் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு அவனை போட்டு தள்ளினியோ அப்போயே நீ ஜெயிச்சிட்ட சார். குட். இல்லை கருப்பு, இதெல்லாம் வேணாண்டா. இதெல்லாம் விட்டுட்டு வேறு தொழில் போய் பாருங்கடா. பார்த்தீங்கல்ல, நம்மளுக்கும் நாளைக்கு இதே நிலமதான்டா. இதெல்லாம் வேணாண்டா. என்னடா இதை வச்சு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்கடா. அண்ணே அண்ணே, எங்களை மன்னிச்சிருண்ணே. எதுக்குடா? அண்ணே, உன்னை பற்றி தெரியாமல் உனக்கு தூக்க ஸ்கெட்சு போட்டோண்ணே. ஏய், நீங்களுமாடா? அண்ணே, மன்னிச்சிருண்ணே. மன்னிச்சிருங்கண்ணே. இனிமேட்டு உங்க கூடயே இருப்போண்ணே. போங்கடா.